பாலூர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியின் 53வது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியின் 53வது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அன்புராஜ் தலைமை உரையாற்றினார். ஸ்மால் ஸ்டோன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் கோபி சிறப்புரையாற்றினார். ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா முத்துக்குமார சுவாமி, துணைத் தலைவர் ராஜேஷ், பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் சூர்யா, பட்டதாரி ஆசிரியர் ராணசேகர், ஆசிரியர் ரவி, வழக்கறிஞர் சுரேஷ் ஆனந்த், முன்னாள் மாணவர் பேரவை சேர்ந்த ஜெயராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் மாணவ மாணவிகளின் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பட்டதாரி ஆசிரியர் கிருஷ்ணவேணி நன்றிகளை தெரிவித்தார். விழா ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் காமராஜ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இங்க இருக்கிற பல பேர் உதவியை செய்துவிட்டு தயவு செய்து சொல்லிடாதீங்க, இது எங்களுடைய பள்ளி, எங்களுடைய பேர் எல்லாம் சொல்ல வேண்டாம், நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்த சில பேரை நாம் நினைவுபட வேண்டியிருக்கிறது. திருமதி சூர்யா அவர்கள் பரிசு அளிக்கிறதுக்காக அவங்க கைத்தட்டி வாழ்த்துறவங்க 50 பரிசு கொடுத்திருக்காங்க. திரு ஞானசேகர் அவர்கள் 100 பரிசு தந்திருக்கிறார்கள். இங்கே பயிற்சி ஆசிரியராக 3 பயிற்சி ஆசிரியர்கள் பெற்றார்கள். அந்த மூவரும் ஒருவர் மேடை அமைத்து வந்திருக்கிறார், ஒருவர் ஆசிரியர்களுக்கான ஷீல்டு கொடுத்திருக்கிறார், ஒருவர் மாணவர்களுக்கான இனிப்பை வழங்கியிருக்கிறார். இப்படி பலரும் கொண்டிருக்கிறார்கள். மேடையில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த பள்ளிக்கான செலவுகளை, பெரும்பாலான செலவுகளை, குடியேற்றமாகட்டும் அல்லது சோதனையாகட்டும், திரு காசிம் அவர்கள், பிடிஏ தலைவர் அவர்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுமே எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்கு 3 கைதட்டு 1 2 1 2 3 1 2. மிக்க நன்றி ஐயா. அண்ணல் அம்பேத்கர் நாமம் வாழ்க. அம்பேத்கர் இல்லாமல் நாம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கு. உங்கள் மனநிலை அவையில் அமைந்திருக்கும் அனைத்து ஊர் பிரமுகருக்கும் 52ஆம் ஆண்டு விழாவின் என் மிக சிற வரவேற்பை உரையை இப்போது முன்வைக்கிறேன். உண்மையாக சொன்னால் நான் தமிழ் படிக்கவில்லை, ஆனால் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் வழி படிக்கும் மாணவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலூர் பள்ளியில் தான் முதலில் நான் பணியில் சேர்ந்தேன், உடற்கல்வி ஆசிரியராக. அதுக்கடுத்தது 2022 பட்டதாரி ஆசிரியராக திரும்பி என்னை பாலூர் பள்ளி அழைத்தது. என் வளர்ச்சிக்கு காரணம் பாலூர் பள்ளி. நான் இப்பணியில் இருப்பதற்கும் பாலூர் பள்ளி தான் காரணம். உங்கள் முன் சொல்கிறேன், இங்கு இருக்கும் மாணவர்கள் என் இதயத்தில் உள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் திறமையானவர்களே, ஒவ்வொரு மாணவனும். அதுக்காக அப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் இங்கு இருக்கின்ற திமுக பொறுப்பாளர்களை ஏன் எங்களிடத்தில் சொல்லாமல் வந்தீர்கள் அப்படி என்று கோபித்துக் கொண்டதாக கூட தகவல் கிடைத்தது. அந்த வகையிலே இந்த பள்ளிக்கு முக்கியத்துவத்தை அளிக்கும் வகையிலே அப்போதைய கல்வி அமைச்சர் தன்னரசு அவர்களும் நடிகர் சூர்யா அவர்கள் இங்கு வந்திருந்து மாலை 4 மணி அளவிலே சென்றார்கள். நீங்கள் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது நமக்கு +2 தேர்வு மையம் இந்த பள்ளியிலே ரத்தாகி இருந்தது. அது அப்பொழுது தலைமை ஆசிரியர் செய்த தவறினால் நமக்கு ரத்தாகிவிட்டது. அப்பொழுது அந்த கல்வி அமைச்சரை சொல்லி இந்த இடத்திலேயே சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு அவரே நிறைய அந்த பாடப்பிரிவுகள் இல்லை என்றால் வேறு ஊருக்கு சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் அந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிக்கு நாங்கள் பெற்று வந்தோம். அதாவது மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், அது பயாலஜி, காமர்ஸ் ஸ்கூல், இப்படி அனைத்து பிரிவுகளுமே செங்கல்பட்டு வாழகாபாத்தில் இருக்கின்ற பள்ளியில் இருப்பது போன்று இந்த பள்ளியிலே அமைத்து கொடுத்து வைக்கிறோம். எனவே பள்ளி மாணவ மாணவியர்கள் நீங்கள் உங்கள் குடும்ப பொறுப்பினை உணர்ந்து, எதிர்காலத்தை உணர்ந்து நீங்கள் நன்கு படித்து தேர்வு எழுதுகின்ற போது கவனமாக இருந்து
தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி மனைவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று 52வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வருகை புரிந்திருக்கும் நமது தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், தலைமை உரை அளித்த அன்புராஜ் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அளித்துள்ளார். அதனை பயன்பெற்று அந்த திட்டத்தின் மூலமாக நம் பள்ளியை மேலும் சிறப்பாக நடத்திட வேண்டுகிறேன். வாழ்த்து கூறிய அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி.